வெல்கம் டு அரசர் ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வேர்ட் ஃபார்மேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த சப் டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. வேர்ட் ஃபார்மேஷனுக்கு நிறைய ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்கு. ஸோ அந்த ப்ராசஸை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனமெட்டோபியா ஆர் இமிட்டேஷன். ஸோ இதோட இன்னொரு நேம் வந்து இமிட்டேஷன், IMITATION. Words which describe sounds or imitative or onomatopoeic in character. So soundல இருந்து வேர்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பேங், பாப், ஸ்னிஃப், பஸ், கிளிக், ஹிஸ், கிகிள். ஸோ குவைட் ஆஃபன் பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன் சவுண்ட்ஸ் வந்து சர்டைன் ஐடியாஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கான்சனன்ஸ் PTK. இது எல்லாமே வந்து இட் சஜஸ்ட் குயிக் ஆக்ஷன் as in pinch, current, kick, etc. அதே மாதிரி combination of BL suggests inflation as in blow, blast, blister, blotted, bladder. So inflation அப்படின்னா ஒரு உப்புன மாதிரி. நெக்ஸ்ட் ST often suggest stability, ஒரு நிலையான தன்மையை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த ST காம்பினேஷன்ல வேர்ட்ஸ் வரும். ஸ்டாப், ஸ்டே, ஸ்டேஷன், ஸ்டில், stand, stable, statue. So next process, extension of meaning is another way in which vocabulary has been enriched. Example board. Board அப்படின்னா ஒரு மரப்பலகை அப்படின்னு மீனிங். மீன்ஸ் a plank of wood. ஆனால் அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நோட்டீஸ் போர்டு, பிளாக் போர்டு, அப்புறம் வந்து வேர்ப் டு போர்டு மீன்ஸ் போர்டிங் எ ட்ரெயின், ஷிப் ஆர் எ பிளேன். இந்த மாதிரி நிறைய புது vocabulary வந்திருக்கு டியூ டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீனிங். Derivation, affixation. New words are formed by adding prefix or suffix to the root word. Example, kingdom, freedom, worship, fellowship. Modern age prefixes are used more intensively than suffixes. So இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா prefix தான் நிறைய யூஸ் பண்ணி ஒரு நிறைய நியூ வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படி சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ambivalent, premature, pre-raphaelite, post as in postgraduate, inter as in international, extra as in extraordinary, extracurricular, super as in supersonic, super fast. Conversion helps to use the same word as noun, verb, adjective and many other parts of speech. So conversion ஒரு ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க், இதை வந்து நவுனா இருக்கிறத வந்து வேர்பாவும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நவுனா உங்களுக்கு மீனிங் தெரியும், குழந்தைங்க விளையாடுறத பார்க்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பிளேஸ் ஃபார் கீப்பிங் கார்ஸ், கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. Now we can use it as a verb also, to park, meaning to drive a car to the car park. இன்னொரு ஃபார்ம் பாருங்க, abbreviation, shortening, clipping. So phonetic, fan, refrigerator, fridge, influenza, flu. Omnibusல இருந்து bus. So this is also one method through which vocabulary has been enriched. In syncopation, a vowel is elided and the consonants on either side are brought together. எக்ஸாம்பிள் பெராம்புலேட்டர். ஸோ பெராம்புலேட்டரில் பாருங்கள் இ எடுத்துட்டு கான்சனன்ஸ் PR வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. ப்ராம்புலேட்டர் அப்படின்னு மாறி அதுக்கப்புறம் தான் கிளிப்டு ஃபார்ம் ப்ராம்னு வந்திருக்கு. அதே மாதிரி பான் ஃபர்ஸ்ட் வந்து BOREN இருந்திருக்கு, இப்போ பான், வான், ஃபர்லோன். ஸோ இது எல்லாமே வந்து சின்கோபேஷன் மூலமாக தான் ப்ரெசன்ட் யூசேஜ் வேர்ட்ஸ் வந்திருக்கு. Syncopation is a form of shortening or abbreviation. Portmanteau is a literary device in which two or more words are joined together to coin a new word. So portmanteau அப்படின்னா blending words. ரெண்டு வேர்ட்ஸ் இல்லை அதோட பார்ட்டை ஜாயின் பண்ணி ஒரு புது வேர்டு காயின் பண்ணுறது. A portmanteau word is formed by blending parts of two or more words, but it always refers to a single concept, same meaning as the original words. இப்போ பாருங்க breakfast and lunch, brunch. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட சாப்பிட்றத பிரஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து 14 + நைட். இப்போ மேகசின் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபோர்ட் நைட் மேகசின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. Telescoping is a type of blending where two words are formed into one by the omission of a portion of one word duplicated in other. ஸோ டெலஸ்கோப்பிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டோட போர்ஷன் வந்து ஒமிட் ஆகி மீதி பாதி வந்து இன்னொரு வேர்டோட மர்ஜ் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் டு டூ ஆன் அப்படிங்கிறது டு டோன்.
டு டூ ஆஃப் அப்படிங்கிறது டு டூ ஆஃப். இதுல ஓ மறைஞ்சு அந்த மீதி இருக்கிற வேர்டை பாருங்க டியோட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸ் காயின் பண்ற ப்ராசஸ் வந்து டெலஸ்கோபிங். நெக்ஸ்ட் காம்பவுண்டிங். Compounding is one of the most productive process of word formation in English. It is based on putting words together to build a new one that does not denote two things. ஸோ நீங்கள் வந்து போர்ட்மான்டியூக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். போர்ட்மான்டியூ வந்து சேம் மீனிங் தான். இது வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு என்டையராக டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் டவுன்ஃபால், பிரேக்ஃபாஸ்ட், கோல்ட் ஃபிஷ், ரயில்வே. Compound words are not only written as single words but combined by a hyphen. சில சமயம் ஹைஃபன் யூஸ் பண்ணியும் நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எழுதுவோம். எக்ஸாம்பிள் ஸ்மால் ஸ்கேல். நெக்ஸ்ட் இனிஷியலிசம் அண்ட் ஆக்ரோனிம்ஸ் ஆர் ஷார்ட்டனிங்ஸ் பில்ட் ஃப்ரம் த இனிஷியல் லெட்டர்ஸ் இன் அ ஃப்ரேஸ் ஆர் நேம். ஸோ நம்ம இனிஷியலிசம் அப்படிங்கிறத நம்ம அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ரிவேஷனுக்கும் ஆக்ரோனிம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க, ஆக்ரோனிம்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ்ட் as சிங்கிள் வேர்ட்ஸ். அப்போ ஒரு வேர்டோட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் எடுத்து தான் அப்ரிவேஷன் சொல்லுவாங்க. அதே வந்து நம்ம ஒரு வேர்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து ஆக்ரோனிம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேசர், எய்ட்ஸ். இனிஷியலிசம்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ்ட் as a sequence of letters. எக்ஸாம்பிள் ஏடிஎம், சிபியு. சரிங்களா? இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் எடுத்தா எல்ஐசி. நம்ம எல்ஐசி அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ அது வந்து இனிஷியலிசம். இதே எய்ட்ஸ் வந்து அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அந்த இடத்தெல்லாம் எடுத்தா அதுவே ஒரு வேர்டா வருது, எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஆக்ரோனிம். வேர்ட்ஸ் derived from proper nouns or antonomasia. அதாவது ஒரு பர்சனோட நேமே வந்து என்ன வருது, வேர்டா வரும்போது நமக்கு vocabulary இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்க, the word utopian comes from Thomas More's Utopia. The word Lilliputian comes from Jonathan Swift's Gulliver's Travel. Calico from Calicut, muslin from Mosul, millinery from Milan. Back formation is the process by which a new word created by removing an affix from an already existing word. ஸோ ஏற்கனவே இருக்கிற ஒரு வேர்ட்ல வந்து அஃபிக்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு புது வேர்டு கொண்டு வரது தான் பேக் ஃபார்மேஷன். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, சல்கிலேருந்து சல்க், ப்ரொலிஃபரேஷன்லேருந்து ப்ரொலிஃபரேட், ஹாக்கர்லேருந்து ஹாக், எடிட்டர்லேருந்து எடிட், ஆடிட்டர்லேருந்து ஆடிட். ஸோ தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை பேக் ஃபார்மேஷன். If affixation means forming a word by adding an affix, then back formation is the reverse of it. ஸோ அஃபிக்சேஷன் வந்து ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் ஆட் பண்ணி புது வேர்டு காயின் பண்ணுறது. பேக் ஃபார்மேஷன் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு நியூ வேர்டு ஃபார்ம் பண்ணுறது. சம்டைம்ஸ் நியூ வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை கரப்ஷன் ஆர் த்ரூ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாம்பிள் விட்சன். விட்சன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 7th day ஆஃப்டர் ஈஸ்டர். இது ஆக்சுவலாக வந்து விட்சன் டே அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அதாவது ஒயிட் சண்டே அப்படின்னு சொல்லிட்டேன். அதை வந்து அவங்க வந்து அப்படி தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணி விட்சன் அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி காட் பி வித் யூ அப்படிங்கிறதான் காலப்போக்கில் குட் பை அப்படின்னு மாறி இருக்கு. Certain words came into existence as a result of freak formation. ஸோ இன்னொரு ப்ராசஸ் வந்து freak formation. ஓகேங்களா? அதுக்கு வந்து என்னது, தவறுதலா ப்ரொனவுன்ஸ் பண்ணது அதே வந்து ஃபிக்ஸ் ஆயிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டீ டோட்டலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீனிங் வந்து ஒன் ஹூ அப்ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால். ஒரு அட்வொகேட் வந்து வாதாடும் போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, டோட்டல் அப்ஸ்டெய்னர் அப்படின்னு சொல்றத வந்து டீ டோட்டலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வேர்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபார் பர்சன்ஸ் ஹூ அப்ஸ்டெயின்ஸ் ஆல்கஹால். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாருங்க, ரீடூப்ளிகேஷன். Reduplication is a word formation process in which meaning is expressed by repeating all or part of a word. ஸோ ஒரு வேர்டோட ஒரு பார்ட்டையோ இல்லை ஃபுல்லாவோ ரிப்பீட் பண்ணுறது மாதிரி ரிப்பீட் பண்ணால்
அந்த ப்ராசஸ்க்கு பேர் ரீடூப்ளிகேஷன். பாருங்க, ஓகே டோக்கே, ஃபிலிம் ஃபிளாம், டம் டம், பூபு. ஸோ மெனி பேபி வேர்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ராசஸ் மூலமாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹிப்ஹாப், பிளிங் பிளிங், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட ரீடூப்ளிகேஷனால ப்ராசஸ்னால உருவான வார்த்தைகள் தான். Rhyming is also considered reduplication when the second half of the word rhymes with the first. Product names are often formed this way: abracadabra, bee's knees, boogie woogie, boy toy, chick flick. So these are all examples for words that formed through reduplication. Slang words became part of English vocabulary. So slang word இருந்ததும் vocabularyல add ஆயிருக்கு. For example, கிட், ட்ரிப், இதெல்லாம் ஸ்லாங் வேர்ட்ஸாக இருந்திருக்கு. இப்போ வந்து இட்ஸ் பிகம்ஸ் அ ஆத்தென்டிக் ஒன். கான்சியஸ் காயினேஜஸ். அண்ட் இன்வென்ஷன் ஆர் டிஸ்கவரி நெசசிட்டேட்ஸ் த காயினேஜ் ஆஃப் நியூ வேர்ட்ஸ். ஸோ புதுசான ஒரு பொருள் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ரிலேட்டடான நிறைய புது வேர்ட்ஸும் உருவாகுது. எக்ஸாம்பிள் ஏவியேட்டர். ஸோ இப்போ எடுத்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன், வாட்ஸ்அப் அந்த மாதிரி. செமான்டிக் சேஞ்சஸ். செமான்டிக் சேஞ்சஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் த மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ காலப்போக்கில் ஒரு வார்த்தையோட மீனிங் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு பார்க்குறோம். ப்ராடனிங், ஜெனரலைசேஷன், வைடனிங் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீனிங். ப்ராடனிங் இஸ் த சேஞ்ச் இன் த மீனிங் ஆஃப் அ வேர்ட் பை எக்ஸ்பான்ஷன் ஸோ தட் த வேர்ட் இஸ் அப்ளிகபிள் இன் மோர் கான்டெக்ட்ஸ் தேன் இட் ப்ரீவியஸ்லி வாஸ். ஸோ பழைய காலத்தில் இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக ஸ்டேட் ஆஃப் பீயிங் பிஸி அதுதான் மீனிங். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ஆக்குபேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கம்பேனியன் பழைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹூ ஈட்ஸ் பிரெட் வித் அனதர் பர்சன். ஆனால் இப்போ கம்பேனியனோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட், பார்ட்னர், எஸ்கார்ட், ஒர்க்மேட், கொலீக் அந்த மாதிரி. ஸோ கம்ரேடோட பழைய மீனிங் வந்து ஒன் ஹூ ஷேர்ஸ் எ ரூம். ஆனால் இப்போ கம்ரேட்னு யாரெல்லாம் சொல்லுவோம்? ஃப்ரெண்ட், அசோசியேட், பார்ட்னர், கோவர்க்கர், கொலீக் எல்லாத்தையுமே கம்ரேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸ்பெஷலைசேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் நேரோயிங். நேரோயிங் ரெஃபர்ஸ் டு த ஆப்போசிட் ஆஃப் ப்ராடனிங் அண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ரிடக்ஷன் இன் த கான்டெக்ஸ்ட் இன் விச் எ வேர்ட் கேன் அப்பியர். ஸோ எக்ஸாம்பிள், கேர்ள் வந்து பழைய போன காலத்தில் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த சைல்ட் ஆஃப் எய்தர் ஜெண்டர். ஆனால் இப்போ வந்து ஃபீமேல் சைல்டுக்கு மட்டும்தான் கேர்ள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபவுல், டியர். ஃபவுல் அப்படிங்கிறது சாசர் பீரியட்ல வந்து ஏதோ ஒரு பேர்டு, ஆனால் இப்போ வந்து இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பேர்ட். அதே மாதிரி டியர் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு வைல்ட் அனிமல். ஆனால் இப்போ வந்து இட் ரெஃபர்ஸ் டு எ ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல். செமான்டிக் சேஞ்சஸ் வீடியோவா பார்ட் 2வா சீக்கிரமாக அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.